கவிஞர்களே, இது பிரபஞ்சம் சேனலில் இருந்து நிவேகா. ஆறுமுகர் வளரும்போது சூரனின் கொடுமைகளை கேள்விப்படுகிறார். சிவபெருமான் அருளால் நவசக்திகளின் புதல்வர்களாக தோன்றி 9 வீரர்களையும் தந்தையின் ஆணைப்படி தம்முடைய சகோதரர்களாக ஏற்கிறார். இந்த சகோதரர்களில் மூத்தவரே வீரபாகு. அம்மையும் அப்பனும் ஆசி வழங்க அம்மை கூடுதலாக வேலாயுதத்தை அழிக்க சூரனை எதிர்த்து போர் செய்ய புறப்படுகிறார். மலைவடிவம் தாங்கி தடையாக வந்த கிரௌஞ்சன் என்னும் அசுரனையும் பின்னர் தாரகாசுரனையும் அழிக்கிறார். இருப்பினும் சூரன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு தர எண்ணி வீரபாகுவை தூது அனுப்புகிறார். சூரனின் அகந்தை அவனை திருந்து விடாமல் தடுக்க உக்கிரமான போரில் சூரன் மகன் பானுகோபன், தம்பி சிங்கமுகன் இன்னும் பற்பல வீரர்கள் அழிகின்றனர். அப்போதும் ஆணவத்தின் உச்சியில் நிற்கிறான் சூரன். சின்னஞ்சிறுவனான முருகனான தன்னை அழிக்க முடியும் என கொக்கரிக்கிறான். மாயாஜாலத்தை கையில் எடுக்கிறான். எதிர்த்து நிற்கும் குமரன் முருகனை ஏமாற்றுவதாக நினைத்து கண் புலனுக்கு மறைந்து நீராக, மண்ணாக, பறவையாக பல வடிவங்கள் எதிர்த்து இருக்கிறான். அவனுடைய ஜாலங்கள் யாவும் குமரனால் தவிடுபொடியாகின்றன. இருப்பினும் ஆணவம் அழியாமல் மாமரமாக மாறி நிற்கிறான். மரமாக நிற்பது சூரன் என்பது முருகனுக்கு தெரியாதா என்ன? சக்தி வேலாயுதத்தை கொண்டு அந்த மரத்தை இரு கூறாக பிளக்கிறார். 2 பகுதிகளும் இரு பக்கமும் சரிய அப்போது ஆணவம் அடங்க பெற்ற அசுரன் ஒரு பக்கத்திலிருந்து சேவலாகவும் மற்றொரு பக்கத்திலிருந்து மயிலாகவும் உருக்கொண்டு எழுகிறான். முருகன் சேவலை தமது கொடியாக்கி கொண்டார், மயிலை தமது வாகனமாக்கி கொண்டார். இதுதான் சூரசம்ஹாரம். வணக்கம்.